பாரதிய ஜனதாவில் சேர வருமாறு நடிகர் ரஜினிகாந்திற்கு அக்கட்சி தலைவர்கள் அழைப்பு விடுத்த வண்ணம் உள்ளனர். இதனால் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என்கிற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்கு. ஜனநாயகமே கெட்டு போயிருக்கு. அரசியல் பத்தி ஜனநாயக பத்தி மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆயிருக்கு. சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணும். ஜனங்களுடைய மன ரீதியை வச்சு சிந்தனை ஓட்டத்தை சேஞ்ச் பண்ணணும். ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். ரசிகர்களுடன் அண்மையில் நடைபெற்ற புகைப்படம் எடுக்கும் நிகழ்ச்சியின் போது ரஜினிகாந்த் பேசிய இந்த பேச்சுகள் அவர் அரசியலுக்கு வருவதற்கான முன்னோட்டம் என்று பரவலாக பேசப்படுகிறது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலாமா கூடாதா என்பது பற்றி ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன. பாரதிய ஜனதாவில் சேர வருமாறு ரஜினிக்கு தொடர்ந்து அழைப்பு விடுக்கப்பட்டாலும் அவர் தனி கட்சிதான் தொடங்குவார் என்பது பத்திரிகையாளர்களின் கருத்தாகும். என்னை பொறுத்த வரைக்கும் திரு ரஜினி அவர்கள் அரசியலில் நுழைந்தால் அது ஒரு தனி கட்சி மூலமாகத்தான் அவர் நுழைவார் அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு. அதுதான் அவருக்கும் ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய விஷயம், பாஜகவுக்கும் அதுதான் அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்புக்கும் இவர் தனி கட்சி அமைத்து பாஜகவுடன் கூட்டணி வைத்து கொண்டால் இருவருக்கும் ஆதாயம் அதிகம். ரஜினிகாந்துக்கு அனைத்து கட்சிகளிலும் ரசிகர்கள் இருப்பதால் அவர் தனி கட்சி தொடங்குவதே சரியானதாக இருக்கும் என்றும் சில பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். சில கட்சிகள் அவருடைய அரசியல் வருகையை ஆதரித்து வரவேற்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சில அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் விமர்சனங்களை செய்திருக்கிறார்கள். சமூக ஊடகங்களிலும் வரவேற்பையும் எதிர்ப்பையும் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழைப்பையும் கருத்துக்களையும் நாம் பார்க்க வேண்டும். எதிர்ப்பு இருந்தால்தான் வளர முடியும் என்பதை மறுக்க முடியாது என்று ரஜினிகாந்த் கூறியதையும் அரசியல் நோக்கர்கள் கூர்ந்து கவனித்து வருகின்றனர். ரஜினிக்கு எதிரான மற்றும் ஆதரவான அரசியலின் பின்னணி ஆழமாக கவனிக்கப்பட வேண்டியவை என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.